ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வயது 25 வயது. இந்த இடத்தில் வயதல்ல முக்கியம், இந்த இடத்தில் முக்கியம் அழகான சந்தோஷமான நற்குணமுள்ள வாழ்க்கை. இன்று திருமணங்களில் வயது பார்க்கப்படுகிறது தான், ஆனால் பார்க்கப்பட வேண்டிய ஒன்று பார்க்கப்படுவதில்லை. பார்க்கப்பட வேண்டிய ஒன்று என்ன, அது பார்க்கப்பட வேண்டும் என்பதுதான் சீரா எங்களுக்கு கற்றுத்தரும் பாடம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 வயதுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயதுடைய பெண்ணை ஏன் திருமணம் செய்தார்கள்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அல்லாஹ் எதிர்காலத்தில் ஒரு தலைவராக ஆக்கப் போகிறார். ஒரு தலைவருக்கு ஆக தேவை ஆறுதல், ஒரு தலைவருக்கு ஆக தேவை உற்சாகமூட்டல், ஒரு தலைவருக்கு ஆக தேவை ஆலோசனை. இந்த அனைத்து அம்சங்களும் உள்ளடக்கப்பட்ட பெண்தான் ஹதீஜா. ஹிரா குகையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து விட்டு வந்தார்களே, நடுங்கி வந்தார்கள். யாரிடம் வந்து ஆறுதல் கேட்டார்கள் தெரியுமா? ஹதீஜாவிடம் ரலியல்லாஹு அன்ஹா. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய மடியில் உறங்க வைத்து ஆறுதல் சொன்னார்கள். எப்படி ஆறுதல் சொன்னார்கள்? அபிஷிர், நடுங்கிக் கொண்டு வருகிறார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆறுதல் சொன்னார்கள், நன்மாராயம் பெறுங்கள், நீங்கள் பயப்படக்கூடிய விடயம் அல்ல இது. கல்லா வல்லாஹி லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா. கணவனை பார்த்த அந்த மனைவி சொன்ன வார்த்தை, ஒரு நாளும் உங்களை அல்லாஹ் கைவிட மாட்டார். ஒரு நல்ல மனைவியின் அடையாளம் கணவனுடைய நல்ல தன்மைகளை விளங்கி வைத்திருப்பார். எக்காலமும் வீட்டில் சண்டை, எந்த நாளும் வீட்டில் சண்டை என்றால் அது வாழ்க்கை அல்ல. இந்த பெண் சொன்ன ஆறுதல் என்ன தெரியுமா? இன்னக லதஸிலுர் ரஹிம் வதஹ்மிலுல் கல் வதக்ஸிபுல் மஅதூம் வதக்ரித் ضيஃப் சொன்னார்கள். நீ எவ்வளவு நல்ல மனிதர் தெரியுமா? கணவரை பார்த்து சொன்னார்கள். குடும்பத்தோடு சேர்ந்து நடக்கிறீர்கள், விருந்தாளிகளுக்கு சாப்பாடு கொடுக்கிறீர்கள், கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உழைத்து கொடுக்கிறீர்கள், உங்கள் அல்லாஹ் கைவிட மாட்டார். அது மாத்திரமல்ல, எந்த அளவு புத்தி சாதுரியம் உள்ள பெண் என்றால் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு விளங்க வேண்டும் வந்தவர் யார். தன்னுடைய வலது மடியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை வைத்துவிட்டு கேட்டார்கள், இப்பொழுது அவர் விளங்குகிறதா உங்களுக்கு? அப்பொழுது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய தலையிலே புடவை போட்டிருந்தார்கள். சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், விளங்குறது என்ன? நிற்கிறார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். திரும்ப இடது மடிக்கு மாற்றி கேட்டார்கள். தன்னுடைய தடையில் இருந்த முந்தானை எடுத்து விட்டு கேட்டார்கள், இப்பொழுது விளங்குகிறதா? சொன்னார்கள் இல்லை. உடனே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், உங்களிடம் வந்தவர் ஒரு மலக்கு தான், ஷைத்தான் அல்ல. நான் தலையில் முந்தானையை போட்டிருந்தேன், நின்று கொண்டிருந்தார். எப்பொழுது தலையில் இருந்த புடவையை கலத்தினோனோ அவர் சென்று விட்டார். அவர் ஷைத்தானாக இருந்தால் நின்றிருப்பார். அல்லாஹ் 25 வயதில் கொடுத்த மனைவி எப்படிப்பட்ட மனைவி? ஒரு மனைவியை ஒரு முஸ்லிம் ஒரு மனிதன் தேர்ந்தெடுக்கும் பொழுது புத்தி சாதுரியம் உள்ள, உற்சாகப்படுத்தக்கூடிய, தைரியம் உள்ள ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது சீரா எங்களுக்கு கற்றுத்தரும் பாடம். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கல்யாணம் 25 வயதிலே மகர் கொடுத்து முடித்தார்கள். சீதனம் எடுத்து முடிக்கவில்லை, மகர் கொடுத்துதான் முடித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மூலமாக 4 பெண் பிள்ளைகள் கிடைத்தது. ஒன்று ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, இரண்டாவது உம்மு குல்தூம் ரலியல்லாஹு அன்ஹா, மூன்றாவது ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, நான்காவது
ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆண் பிள்ளைகளாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மூலமாக 2 பிள்ளைகள் கிடைத்தது. ஒன்று காசிம், தாஹிர், அப்துல்லா புனை பெயர்கள். இந்த பிள்ளைகளை எவ்வாறு வளர்த்தார்கள்? சகோதரர்களே, சீரா நபவியா என்பது நபியுடைய கொண்டாட்டம் மாத்திரம் அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் செய்ததை நாம் செய்ய வேண்டும், அவ்வளவுதான். இந்த பெண் பிள்ளைகள் இவ்வளவு பேரை 4 பெண் பிள்ளைகளை எப்படி வளர்த்திருப்பார்கள்? வைத்த பெயர்களை பாருங்கள். ஸைனப், ருக்கையா, உம்மு குல்சூம், ஃபாத்திமா, காசிம், தாஹிர், அப்துல்லா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த பிள்ளைகளோடு நபி அவர்கள் நடந்த விதம், ஏனென்றால் 25 வயதிலிருந்து 40 வயதுக்கிடையில் பெண் பிள்ளைகள் கிடைத்து விட்டது. இன்று ஆகப்பெரிய பிரச்சினை பிள்ளை வளர்க்க தெரியாது. ஆகப்பெரிய பிரச்சினை அதுதான். பிள்ளை வளர்ப்பதை படிக்க வேண்டும், சீராவில் தான் பயப்படுறாங்க. எப்படி என்ற பிள்ளையை வளர்க்கிறது? சகோதரர்களே, ஒன்றே ஒன்று சொல்லலாம், நீங்க என்ன மாடல்ல பிள்ளையை வளர்த்தாலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்த மாடலில் நீங்க வளர்க்க இல்லை என்றால் ஒரு நாள் உங்களுடைய தலையில் மண்ணை அள்ளி போடுவீர்கள். உங்களுடைய பிள்ளைதான் உங்களுடைய முதல் விரோதி. அதற்குத்தான் அல்லாஹ் சீராவை பாதுகாத்து வைத்திருக்கிறார். எந்த பிள்ளைய அவர் வளர்த்த மாதிரி வளர்க்கணும், செஞ்சிடாது. எந்த பிள்ளைய இவர் வளர்த்த மாதிரி வளர்க்கணும், செய்திடாதீங்க ஒரு நாள் இந்த வேலையை. எந்த பிள்ளைய, எந்த பெண் பிள்ளைய, என்னுடைய ஆண் பிள்ளைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்ததை போல் வளர்க்க போகிறேன், அப்படி நியத்து வைங்க இன்ஷா அல்லாஹ். முதலாவது 10 காரியங்கள் பிள்ளைகளுக்கு செய்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாவது அழகான பேர் வைத்தாங்க பாருங்க. ஸைனப், ருக்கையா, உம்மு குல்சூம், ஃபாத்திமா, அழகான பெயர்கள். முதலாவது செய்த காரியம். இரண்டாவது செய்த காரியம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டினார். பிள்ளைகளோட தான் இரக்கமாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகளை மாத்திரமல்ல, தந்த பேரன் ஹசன் ஹுசைன் பேர பிள்ளைகள். ஒரு தடவை ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிடுறார். நீங்க கேட்கலாம், ஒரு தலைவர் இவ்வளவு பிஸியா இருந்தவர் பிள்ளைகளை முத்தமிட நேரம் இருக்குதா? என் பிள்ளைய வளர்க்கிறது ஏனென்றா கடைசியில மீய போறது எங்களுக்கு பிள்ளைகள் தான். முத்தமிட வேண்டும் பிள்ளைகளை. பிள்ளைகளை முத்தமிட்ட பொழுது அக்ரா இப்னு ஹாபிஸ் என்ற ஒரு சஹாபி பக்கத்தில் இருந்து கொண்டு சொன்னார், எனக்கு 10 பிள்ளைகள் இருக்குது, நான் ஒரு நாளும் முத்தமிட்டதில்லை என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு சொன்னாங்க, மல்லா யர்ஹம் லா யுர்ஹம், இரக்கம் இல்லாதவன் இரக்கம் காட்டப்படவும் மாட்டான் என்றார். இரக்கம் இல்லாதவன் இரக்கம் காட்டப்படவும் மாட்டான் அப்படின்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிள்ளைகளுக்கு செய்த இரண்டாவது வேலை இரக்கம். பிள்ளைகளோட இரக்கமாக நடக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கடைசி பிள்ளை கிடைத்தது யார்? இப்ராஹிம். மாரியா கிப்தியாவுக்கு கிடைத்தது. மதீனாவிலே இப்ராஹிமுக்கு பால் கொடுப்பதற்கு எடுத்து சென்று விடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே போய் பாருங்கள், அவாலி என்ற ஊர் இருக்குது மதீனாவிலே, தூரம். இந்த இடத்துக்கு நபி அவங்க சஹாபாக்களோட போவாங்க பிள்ளைய பாக்குறது. இப்ராஹிம பாக்குறதுக்கு போய் வீட்டுக்குள்ள பிள்ளை எடுத்து முத்தமிட்டு பிள்ளையை கொடுத்துட்டு வருவாங்க. சஹாபாக்களோட தான் இருந்தாங்க, ஆனால் பிள்ளையுடைய இரக்கம் உள்ளத்தில் இருந்தது. இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகளை முத்தமிடுவார்கள். மூன்றாவது சகோதரர்களே, பிள்ளைகளை தூக்குவார்கள். பிள்ளைகளை தூக்கும். பிள்ளைகளை பெண்கள் மாத்திரமல்ல தூக்குறது, நாங்க தூக்கணும். சீரா படிச்சு தரும் பாடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு பேத்தி தான் உமாமா.
ஜைனபுக்கு கிடைத்த பிள்ளைதான் உமாமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழும் பொழுது இந்த உமாமா வந்துருவார். நபி அவங்க அப்படியே தூக்கி கையில வச்சுட்டு தொழுவார். எப்ப சுஜூதுக்கு போறாங்களோ பிள்ளைய கீழே வச்சுட்டு சுஜூத் செய்வார். தொழுகையில பிள்ளைய தூக்கினாங்களா? தூக்கினாங்க. முழு உம்மத்துக்கும் படிச்சு தந்தாங்க. இதுதான் சீரா. இல்ல பிள்ளைய தூக்க இயலாது, இல்ல தூக்கணும். பிள்ளைய தூக்கும் பொழுது பிள்ளை என்ன செஞ்சிடும்? சிறுநீர் கழிச்சிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிள்ளை ஒரு நாள் சிறுநீர் கழிச்சிட்டு, சிறுநீர் கழிச்சா கோபம் வந்துடப்பட. பிள்ளை என்றாலே சிறுநீர் கழிக்கிறது தான், கோபம் வந்துடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தண்ணி எடுத்துட்டு வாங்க. தண்ணி எடுத்து தெளித்தாங்க. அதனாலதான் ஆண் பிள்ளை, 2 வருடத்துக்கு உட்பட்ட பிள்ளை, பால் மாத்திரம் குடிக்கக்கூடிய பிள்ளை சிறுநீர் கழித்தால் அதை கழுவ தேவையில்லை, தண்ணீர் தொளித்தால் போதும். ஆண் பிள்ளை, 2 வயதுக்கு குறைந்த பிள்ளை, பால் மாத்திரம் குடிக்கக்கூடிய பிள்ளை சிறுநீர் கழித்தால் தண்ணீர் தொளித்தால் போதும், கழுவ தேவையில்லை. பெண் பிள்ளையுடைய சட்டம் வேறு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2வது பிள்ளைகளை தூக்குவார்கள். 3வது சகோதரர்களே, பிள்ளைகளுக்கு படித்து கொடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். நாங்க கனடால இருந்தாலும் எங்கட பிள்ளைகள் ஸ்ரீலங்கால இருந்தாலும் ஒரு அரை மணித்தியாலம் எடுத்து போன்ல படிச்சு கொடுக்கும், படிச்சு கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேரப்பிள்ளை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாரே, இவர் ஒரு தடவை ஒரு ஈச்சம்பழத்தை வாயில போட்டுட்டார். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஹ் கஹ் என்றாங்க. அரபுல கஹ் கஹ் என்றா மகன் எடு எடு வெளியெடு. உடனே வாய்க்குள்ள விரலை போட்டு வெளியெடுத்தாங்க. வெளியெடுத்து சொல்லி கொடுத்தாங்க, மகனே சதக்காவுடைய ஈத்தம்பழம் எங்களுக்கு ஹலால் இல்லையே, சாப்பிடக்கூடாது. படிச்சு கொடுப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தந்த பிள்ளைகளுக்கு படித்து கொடுப்பது வாப்பாவுடைய கடமை, உம்மாவுடைய கடமை. சீரா இதைத்தான் சொல்லி தருகிறது. கண்ணியமிக்க சகோதரர்களே, 4வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகளுக்கு தகுந்த மாப்பிள்ளைகளை எடுத்து கொடுத்தார்கள். இதுவும் வாப்பாவுடைய கடமை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 4 பெண் பிள்ளைகளுக்கு எடுத்த மருமகன்மார் யார்? ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு நபி அவர்கள் தேர்ந்தெடுத்தது யாரை? அபுல் ஆஸ் பின் ரபீ மருமகன். 2வது ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு தேர்ந்தெடுத்தது யாரை? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கணவர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தான பொழுதுதான் 2வது தண்ட மகளையும் கல்யாணம் முடித்தாங்க, கொடுத்தாங்க உஸ்மான் ரலியல்லாஹு. உம்மு குல்தூமை. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு தேர்ந்தெடுத்த மருமகன் யார்? அலி ரலியல்லாஹு அன்ஹு. நல்ல மருமக்களை தேர்ந்தெடுப்பதும் சீரா. ரோட்டால போறவன மருமான எடுக்கிறது இல்ல, தந்த பெருமதியான பரம்பரைக்கு பெருமதியானவங்களுக்கு என்ற பெண் பிள்ளைகளை கொடுக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்த மருமகன் அபுல் ஆஸிடம் இருந்த தன்மை என்ன? அபுல் ஆஸ் பின் ரபீ இடம் இருந்த தன்மை என்ன தெரியுமா? நல்ல குணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபுல் ஆஸ பத்தி சொல்லும் பொழுது, ஹத்தஸனி ஃபஸதகனி, என்ற மருமகன் பேசினா உண்மை பேசுவார். வஃவஅதனி ஃபவஃபாலி, வாக்களித்தால் நிறைவேற்றுவார். அதான் இந்த மருமகன் அபுல் ஆஸ், மூத்த மருமகன். சீரா எவ்வளவு ஆழமானது தெரியுமா? சரி, 2வது மருமகன் யார்? 2வது மருமகனிடம் இருந்த தன்மை என்ன? வெக்கம். வெக்கமுள்ள மருமக்களை எடுக்க வேண்டும். ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கும் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹாவுக்கும் எடுத்து கொடுத்த மருமகன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வெக்கமுடையவர். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 2 மகள்மாரும் மௌத்தான பொழுது சொன்னாங்க, இன்னொரு மகள் இருந்தால் நான் உஸ்மானுக்கு தான் கல்யாணம் முடிச்சு கொடுப்பேன். 3வது பிள்ளை இருந்தால்
அதனால உஸ்மான் ரலியல்லாஹு சொல்ல துன்னூரை, 2 பிரகாசம் உடையவர். அது மாத்திரமல்ல, அதிகமா குர்ஆன் ஓதுவார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாரே, அதிகமா குர்ஆன் ஓதுவார். இரவையில சில நேரம் இஷா தொழுதுட்டு குர்ஆன் ஓத தொடங்கினார்டா சுபவுக்கு முடிச்சிருவார். அதிகமா குர்ஆன் ஓதுவார். மருமகன் எப்படி தேர்ந்தெடுத்தார்? கடைசி மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு எடுத்தாங்க மருமகன் யார்? அலி ரலியல்லாஹு அன்ஹு. அவங்கள வீரமுடையவர், வெக்கமுடையவர், நல்ல குணமுடையவர், அஷரத்துல் முபஷ்ஷரா, சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவர் அலி, உஸ்மான். சகோதரர்களே, 5வது சீரா சொல்லக்கூடிய பாடம் பெண் பிள்ளைகளுக்கு நல்ல மருமக்களை எடுக்க வேண்டும். இதுவும் ஒரு சீரா. 6வது சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகள்மார்களில் எங்களுக்கு தெரியும் கடைசி மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இவங்க நடந்தாங்கண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நடையும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய நடையும் ஒரே மாதிரி நடை. 2 பேர் நடையும் ஒன்றுதான். மகள்மார் வந்ததோட என்ன கல்யாணம் முடிச்சு கொடுத்தா வேற ஊடுகள்ல இருந்தாங்க எல்லாரும். இவங்க வந்தா வீட்டுக்கு வரும் பொழுதே நபியவங்க வர வைப்பாங்க. மர்ஹபன் பிபின்தி சொல்லுவாங்க, வாங்க மகளே, வாங்க மகளே. மகள்மாருக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உள்ளம் எப்படிப்பட்டது. வரவேற்கக்கூடிய பழக்கம் இருந்தது மகள்மாரை. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வரும் பொழுதெல்லாம் சீராவில் உள்ள ஒரு பாடம் என்னண்டா, அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையிலே ஒரே ஒரு பிள்ளையை தவிர மற்ற எல்லா பிள்ளைகளையும் அல்லாஹ் மௌத்தாக்கினார். இன்றைக்கு உலகத்துல பிள்ளைகள் மௌத்தானவங்க எவ்வளவு கவலைப்படுவாங்கன்னு அவங்கள்ட்ட போய் தான் கேளு. பலஸ்தீன்ல உள்ள பிள்ளைகளை பார்க்க இயலாது, எங்களுக்கு பார்க்க முடியாம இருக்கு, நடுங்குது கல். ஏன்? அது எங்களோட பிள்ளைகள் யோசித்தா தான் அது எங்களுக்கு வேலை. பிள்ளைகள் மௌத்தானவங்களுக்கு ஒரு ஆறுதல் தேவையா? சீராவப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆண் பிள்ளைகள் மௌத்தாகுது. காசிம், தாஹிர், ஆசிபு வாயில் சொன்னான், சந்ததியற்றவர் இவர். அல்லாஹ் ஆயத் இறக்கினான், இன்னா அஅதைனாகல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். நபியே கவலைப்படாதீங்க, உலகத்தில் உங்களுக்கு இவன் இப்படி சொல்லலாம், ஆனால் உங்களுக்கு கௌசர் தடாகத்தை வைத்திருக்கின்றோம். உங்களுக்கு கௌசர் தடாகம் இருக்குது ஆகிரத்தில். ஒரே ஒரு புள்ள மீதமாக இருந்தது யாரு? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. மற்ற எல்லாரும் மவுத். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மவுத்தாகி 6 மாதம் தான் வாழ்ந்தாங்க. அதோட அவங்களும் வஃபாத் ஆயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்பாங்க வீடுகளுக்கு வந்தா. அது மாத்திரமல்ல சகோதரர்களே, 7வது பிள்ளைகளை வச்சு பயான் பண்ணுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிள்ளைகளுக்கு பயான் பண்ணணும். சொல்லுவாங்க, ஃபாத்திமா லா அம்லிகு லகி மினல்லாஹி ஷையா, ஃபாத்திமா உங்களை நீங்க பார்த்துக் கொள்ளுங்க, என்னால் ஒன்றும் செய்யலாது ஃபாத்திமா உங்களுக்கு. சகோதரர்களே, 8வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் குடும்ப பிரச்சனைகள் வருமா இல்லையா? மகளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தா பிரச்சனை வரும். இந்த பிரச்சனையை தீர்க்கிறால் 2வது ஆள் அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பச்சை குப்பா இருக்குது மதீனாவுல, இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீடு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீடு. அதுக்கு பக்கத்து வீடு தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீடு. நபி அவங்களுக்கு அங்க சண்டை பிடிச்சா கேட்கும். இங்க அல்ரதி எல்லாம் வீரம் உள்ளவர் தானே, சண்டை பிடிச்சா கேட்கும். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க வீட்டுக்குள்ள. போய் கேட்டாங்க, ஃபாத்திமா எங்க, உங்களோட சாட்சியான மகன் எங்க, அலி எங்க, மருமகன் எங்க? சொன்னாங்க, சண்டை பிடிச்சிட்டு போய்த்தார் யா ரசூலல்லாஹ். அப்படியா? மருமகனை தேடி போறாங்க. மருமகனை தேடி போறாங்க. மருமகன் பள்ளியில படுக்கிறார், உடுப்பும் இல்லாம. நபி அவங்க மருமகனை கொஞ்சம் சிரிப்பாட்டுறது, கும் யா அபா துராப், மண்ணுடைய வாப்பாவை எலும்புண்டாங்க. ஏன்னா மண்ணில் படுத்துட்டு இருந்த. கும் யா அபா துராப், மண்ணுடைய வாப்பாவை எலும்புண்டாங்க.
எலும்பி நாங்க மெல்ல சமாளிச்சு கொண்டு வந்து மகள்கிட்ட விட்டுட்டு போனோம். குடும்பங்கள்ல பிள்ளைகளுக்கு சண்டை வந்தால் சமாளிக்கிறது யாரு? மாமா தான், நாங்க தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டினாங்க. 9வது 10வது சகோதரர்களே, பெண்கள் பெண் பிள்ளை என்று சொல்லும் பொழுது அதிகமாக அழக்கூடிய பிள்ளை. சின்ன ஒரு கவலை வந்தாலும் அழுவிடும், ஆறுதல் சொல்லும். இந்த பிள்ளைகள் அப்படித்தான் வளர்த்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்ல இருக்கும் பொழுது சக்கராத்தை பார்த்துட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவால முடியல. வா கர்பா அபதா, இந்த வாப்பாக்கு வந்த கவலை என்று அழத் தொடங்கிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? லா கர்பா அலா அபீக பஅதல் யௌம், மகளே இன்றைய நாளைக்கு பிறகு உங்களோட வாப்பாக்கு ஒரு கவலையும் அழா. பிள்ளைகளுக்கு ஆறுதல் சொல்லணும் ஒரு வாப்பா. சொன்னாங்க அம்மா தருதி, மகளே சொர்க்க பெண்களுக்கு தலைவியா வர உங்களுக்கு விருப்பம் இல்லையா? அதோடு அழுகை நிறுத்தாட்டிட்டார், அழுகை நிறுத்தாட்டிட்டார். சகோதரர்களே, பெண் பிள்ளைகளோட தான் இரகசியம் பேசும். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை கூப்பிட்டு ரகசியம் கதப்பாங்க. இதெல்லாம் சீரா எங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் சகோதரர்களே. அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகளுடைய இழப்பின் பொழுது கண்ணீர் வடிச்சு அழுவார். மனிதர், மாமனிதர். இப்ராஹிமுடைய கபர் பக்கீல் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் மௌத்தாயிட்டார், கையில் ஏந்தி அழுகிறார். அல் ஐனு தத்மா வல் கல்பு யஹ்ஸன் சொல்றான், கண்ணால கண்ணீர் வருது, என்ன செய்ய? அல்லாஹ் பொருந்துறதானே சொல்லலாம். ஹஜ்ரத் உம்மு குல்சூமுடைய அல்ல ஜைனபுடைய கபரடி இருந்து அழுகிறாங்க ரசூலுல்லாஹ். மகள் தானே, அதுதான் இரக்கம். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது மாத்திரமல்ல, பெண் பிள்ளைகள் நோயாளியானா பிள்ளைகளோடே இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில இந்த பெண் பிள்ளைகள் மௌத்தானாங்க. அதுல ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தாகும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல இல்லை, பத்ர் யுத்தத்துல இருக்கிறாங்க. உடனே என்ன செஞ்சாங்க, தன்னுடைய மருமகன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்புறாங்க, ருக்கையாவை பாருங்க போய், பத்ர்ல கலந்து கொள்ள தேவையில்லை, பாருங்க போய். பத்ர்ல கலந்து கொண்டு வாரத்துக்கு இடையில ருக்கையா மௌத்தாயிட்டாங்க. ருக்கையாவுடைய ஜனாசாவையும் அடக்கிட்டாங்க பகீஇல. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு சொன்னா, உஸ்மான் பத்ருடைய கூலியும் கிடைக்கும், பங்கும் தாரேன் உங்களுக்கு. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீரா 25 வயதிற்கும் 40 வயதுக்கும் இடையில தான் இந்த பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்தாங்க, ஆண் பிள்ளைகளை பெற்றெடுத்தாங்க. இந்த பிள்ளைகளோட இந்த 11 விதத்திலும் அழகான முறையில் நடந்து காட்டி எங்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக இப்படித்தான் பிள்ளை வளர்க்க வேண்டும், நல்ல பெயர் வைக்க வேண்டும், பிள்ளைகளை முத்தமிட வேண்டும், பிள்ளைகளை கையில் தூக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்ய வேண்டும். சகோதரர்களே, பெண் பிள்ளைகளுக்கு நல்ல மருமக்களை எடுக்க வேண்டும், பிள்ளைகள் இரகசியம் கதைக்க வேண்டும், பிள்ளைகளை வரவேற்க வேண்டும், பிள்ளைகள் நோயாளியானால் சந்திக்க போக வேண்டும், பிள்ளைகளுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும், பிரச்சனைகள் வரும் பொழுது. இந்த எல்லா விதத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து விட்டுதான் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். எனவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பிள்ளை வளர்த்தார்களோ அவ்வாறு எங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீராவை பின்பற்றி வாழ நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வாயாக. நம்முடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ்.